ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேயர் பிராண்டை சேர்ந்த கவுச்சோ அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே பயிருக்கு மேல்புறம் ஏற்படக்கூடிய பூச்சாக்களாக இருக்கட்டும், புழுத்தாக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சாரஞ்சு பூச்சிகளையும் புழுக்களையும் கட்டுப்படுத்துறதுக்கான பூச்சிக்கொல்லியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கவுச்சோ அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி வந்து விதைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி. அதாவது ஒரு பயிருக்கான விதையை நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதையில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி, அதாவது சீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மூலயமா என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம விதைக்கக்கூடிய விதை வந்து துளிர் விட்டு முளைத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு இலையாக புது துளிர்கள் வந்து இலைகள் வளர வளர, செடியோட குருத்து பகுதி வளர வளர ரொம்ப பச்சைத்தன்மை இருக்கும்போது சுலபமாக சாரஞ்சு பூச்சி தாக்குதலும் புழு தாக்குதலும் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். ஸோ புழு தாக்குதல் வந்து நம்ம சுலபமாக கண்டறிஞ்சிடலாம். ஆனால் சாரஞ்சு பூச்சி தாக்குதல் ஏற்படுறது வந்து நம்மளால் கண்டறிய முடியாது. ஸோ அந்த மாதிரி இயர்லியர் ஸ்டேஜில், அதாவது ஒரு செடி வந்து மெச்சூர் ஆகி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்கிறதுக்கு முன்னாடியே ஏற்படக்கூடிய சாரஞ்சு பூச்சி தாக்குதலெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கவுச்சோ பூச்சிக்கொல்லியை வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும், இதில் என்ன டெக்னிக் இருக்குது, இதை பயன்படுத்துகிற மூலமா என்னென்ன சாரஞ்சு பூச்சி தாக்குதல் வந்து பயிருக்கு ஆரம்ப காலத்தில் ஏற்படுறதை நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இமிடாக்ளோபிரிட் 600 FS ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது ஃப்ளோவபிள் கான்சன்ட்ரேட் ஃபார் சீட் ட்ரீட்மெண்ட். அதாவது விதைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ளோவபிள் கான்சன்ட்ரேட்டாக இருக்குது, ஒரு திக்கான சொல்யூஷனாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து 48% W/W அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது வெயிட் பெர் வெயிட். இப்போ இந்த பூச்சிக்கொல்லி வந்து 100 ml அப்படின்னா, இந்த 100 mlல 48% இந்த இமிடாக்ளோபிரிட் டெக்னிக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது, எந்த ஒரு பயிரை கொண்ட விதையாக இருந்துச்சாலும் சரி, 1 கிலோ விதைக்கு 5 ml அப்படிங்கிற விதத்தில் அந்த விதை முழுமையாக நனையும்படி ஒரு குறைந்த அளவில் தண்ணி, ஒரு 100 ml அப்படிங்கிற தண்ணியில் அந்த 1 கிலோ விதை முழுமையாக நனைஞ்சிடும் அப்படின்னா, அந்த 100 mlல 5 ml இந்த கவுச்சோ பூச்சிக்கொல்லி நம்ம கலந்து நன்றாக அந்த விதையை வந்து கிளறி விடணும். ஸோ அந்த மாதிரி விதைகளை வந்து நம்ம கிளறி விடும்போது விதைகள் எல்லாமே நல்லா இந்த சொல்யூஷனில் வந்து நனையும். அண்ட் விதைகள் வந்து நன்றாக நனைந்த பிறகு 20லேருந்து ஒரு அரை மணி நேரம் வரை விதைகள் நல்லா அந்த சொல்யூஷனில் நல்ல அந்த பிசுபிசுப்போட ஊற விடணும். ஸோ அப்படி அரை மணி நேரத்துக்கு பிறகு நம்ம அந்த விதையை வந்து விதைக்க வேண்டியது தான். ஸோ அப்படி நம்ம விதைக்கும்போது இதோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நம்ம விதைச்சதுக்கு பிறகு நீர்ப்பாசன முறையில் கால்பாத்தி போட்டு தண்ணி பாய்ச்சாலும் சரி, இல்லைனா நம்ம சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கும் போதும் சடனாக மழை பெஞ்சு அதிகமாக தண்ணி கெட்டுற சூழல் ஏற்பட்டுச்சாலும் சரி, இந்த விதைக்கு மேலே இருக்கிற இந்த கோட்டிங் வந்து போகாது. ஸோ அப்படின்னா இந்த கோட்டிங்கோட எஃபெக்ட் வந்து விதை முளைத்ததுக்கு பிறகு நீண்ட நாட்கள் செயல்படும். எவ்வளோ நாட்கள் அப்படின்னா, விதை முளைத்த முதல் நாள்லேருந்து அதிகபட்சமாக 30லேருந்து 40 நாட்கள் வரை செயல்படும். அண்ட் விதை முளைத்ததுலேருந்து இந்த 30லேருந்து 40 நாட்களுக்கு உட்பட்ட நாட்கள் தான் ரொம்பவே முக்கியமான காலம். எதனால் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் தான் சாரஞ்சு பூச்சிகள் வந்து அதிக அளவு ஏற்படும். அதுவும் எதனால் அப்படின்னா, சாரஞ்சு பூச்சிகள் வந்து பொதுவாகவே அதிக அளவு பச்சைத்தன்மை இருக்கக்கூடிய பயிர்கள்லையும் அதிக அளவு நீர் சத்து இருக்கக்கூடிய பயிர்கள்லையும் ஏற்படும். ஸோ இந்த 40 நாட்களுக்கு உட்பட்ட நாட்களில் தான் எந்த ஒரு பயிருமே ரொம்பவே பச்சைத்தன்மையோட ஒரு ஆரோக்கியமான தாவரமாக காட்சியளிக்கும். ஸோ இந்த சூழலில் தான் சாரஞ்சு பூச்சிகள் வந்து அதிக அளவு ஏற்படும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சாரஞ்சு பூச்சி தாக்குதல் ஏற்படுறத கட்டுப்படுத்திட்டோம், அதாவது தவிர்த்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதற்கு பிறகு மகசூல் எடுக்கிறதுக்காக வளரக்கூடிய வளர்ச்சியான பூக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், இல்லைனா பூக்கள் பிஞ்சு பிடிக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், இல்லைனா அறுவடை செய்யக்கூடிய நிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிலைகளில் அந்தந்த ஸ்டேஜுக்கான பூச்சிக்கொல்லிகள் நம்ம பயன்படுத்தினாலுமே போதும். அதற்கு முந்தின பருவத்தில் நம்ம சாரஞ்சு பூச்சி தாக்குதலுக்கான பூச்சிக்கொல்லி பயன்படுத்த வேண்டாம். அதாவது அதிகபட்சமாக ஒரு 40 நாட்கள் வரை நம்ம சாரஞ்சு பூச்சி தாக்குதலுக்கான மருந்து கட்டாயமாக பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமா என்னென்ன சாரஞ்சு பூச்சிகளை நம்மளால் தவிர்க்க முடியும், அதாவது இந்த சாரஞ்சு பூச்சி தாக்குதல் ஏற்படாமல் பயிரை பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏபிச்சன்னு குறிப்பிடக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை ஜாஸ்டின்னு குறிப்பிடக்கூடிய இலைத்தத்து பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், த்ரிப்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வால் பேன்கள் தாக்குதலாக இருக்கட்டும், இந்த 4 சாரஞ்சு பூச்சி தாக்குதலுமே நம்ம விதைக்கிறதுக்கு முன்பு இந்த கவுச்சோ பூச்சிக்கொல்லியில் பதப்படுத்தி விதைக்கும் போது இந்த சாரஞ்சு பூச்சி தாக்குதல் ஏற்படுறதை நம்மளால் தவிர்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் விதைக்கக்கூடிய நிலத்தில் கரையான் தாக்குதல் அதிக அளவு இருக்குது அப்படின்னா, அந்த விதைகளை கரையான் சேதப்படுத்தாத அளவுக்கு விதை முளைத்த பிறகுமே 40 நாட்கள் வரை அந்த கரையான்கிட்ட இருந்து பயிரை பாதுகாக்கும் இந்த கவுச்சோ பூச்சிக்கொல்லியை பதப்படுத்தி நம்ம விதையை விதைக்கிறது மூலயமா. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கவுச்சோ பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரியான பயிரோட விதைகளை வந்து பதப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு காய்கறி வகைப்பயிராவோ, இல்லைனா தானிய வகைப்பயிராவோ, இல்லைனா எண்ணெய் வித்து பயிராவோ இருந்துச்சாலும் சரி, இந்த 3 வகையான பயிர்களோட விதைகளையுமே நம்ம விதைப்பு செய்கிறதுக்கு முன்பு இந்த கவுச்சோ பூச்சிக்கொல்லியில் பதப்படுத்தி விதைப்பு செய்யலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த காய்கறி வகை பயிர் அப்படின்னு பார்க்கும்போது, உருளையாக இருக்கட்டும், இல்லைனா பீட்ரூட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய காய்களை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அளவுலேயே இந்த காய்களையுமே நம்ம வந்து இந்த கவுச்சோ பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி பதப்படுத்தி நடவு செய்யலாம்.
அண்ட் இன்னொன்று, இப்போ கரும்பு நடவு செய்யும்போது கரும்பு துண்டுகளையும் நம்ம சொன்ன மாதிரி அளவில், அதாவது ஒரு 5 ml அப்படிங்கிற விகிதத்தில் அந்த கரும்பெல்லாம் முங்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரில் நம்ம கலந்து அரை மணி நேரம் ஊற வைத்த பிறகு நடவு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற மூலிமா கரையான் தாக்குதல் கரும்பில் ஏற்படாத அளவுக்கு நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு சீட் ட்ரீட்மெண்ட், அதாவது விதைகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்து இதை வந்து இன்னொரு முறையிலையும் பயன்படுத்தலாம். அது என்னென்னா, எந்த ஒரு பயிரையும் நம்ம இடமாற்றம் செய்யும் போதும் சரி, இல்லைனா சிறிய நாற்றுகளாக வாங்கி நடவு செய்யும் போதும் சரி, இதை வந்து அந்த நாற்றுகளோட வேர்களை முக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் இந்த கவுச்சோ பூச்சிகளை நம்ம கலந்து அந்த சொல்யூஷனில் நாற்றுகளோட வேர்களை 20லேருந்து அரை மணி நேரம் வரை ஊற வைத்து அதற்கு பிறகு அதை எடுத்து நடவு செய்யும்போது நம்ம சொன்ன மாதிரியே நடவு செஞ்சதுலேருந்து அந்த நாற்றுகளுக்கு 30லேருந்து 40 நாட்கள் வரை நம்ம சொல்லக்கூடிய சார்ந்த மூச்சாக்குதல் ஏற்படாத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அந்த சார்ந்த மூச்சாக்குதல் ஏற்படாது, ஒருவேளை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அழிஞ்சிரும். அண்ட் இந்த மாதிரி ரூட் டிப்பிங், வேர்களை சொல்யூஷனில் முக்கிய எடுக்கிறது வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு பயிரோட நாற்றாக இருந்தாலும் சரி, அந்த பயிரை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் ஊற வைத்து நடவு செய்யும்போது அந்த பயிரில் நடவு செஞ்சதுலேருந்து 30லேருந்து 40 நாட்கள் வரை சார்ந்த மூச்சாக்குதல் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்க முடியும். அண்ட் அது வந்து எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காய்கறி வகை பயிராவோ, பூ வகை பயிராவோ, எண்ணெய் வித்து பயிராவோ, தானிய வகை பயிராவோ, பழ வகை பயிராவோ இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயிரோட நாற்ற ஆரம்பித்தாலும் அதை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வேர்களை அரை மணி நேரம் ஊற வைத்து நடவு செய்யலாம். அண்ட் இந்த பூச்சிகளோட விலைன்னு பார்க்கும்போது 50 ml பேக்கேஜோட விலை வந்து ₹250 350 விலையிலையும், 100 ml வந்து ₹650 750 விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து ₹1250 1350 விலையிலையும், அரை லிட்டர் வந்து ₹2250 2350 விலையிலையும், 1 லிட்டர் வந்து ₹4500 4600 விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிகளையோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பேரே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணுற மூலயமா இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களும் சரி, இல்லைனா விவசாயம் சம்மந்தமான மருந்துகள் பற்றின வீடியோக்கள் பார்க்குறவங்களும் சரி, இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும். ஸோ அப்படி காட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.